நான் சொல்கிறது எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெய்சங்கர், சிவகுமார், ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் இருந்த அந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை இருந்துச்சு. அவங்க வந்து தயாரிப்பாளர்கள் நம்மளை வச்சு படம் எடுத்தால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும், நமக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சாங்க. தயாரிப்பாளரை மதித்தாங்க. எம்ஜிஆரே வந்து தயாரிப்பாளர்களை வந்து முதலாளின்னு தான் கூப்பிடுவார். தயாரிப்பாளர் செட்டுக்குள்ளே வந்துட்டால் எம்ஜிஆரே எந்திரிச்சு நிற்பார். இதுதான் அன்றைய சினிமாவாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினி, கமல், அப்புறம் நம்ம பிரபு, கார்த்திக்கு, அதுக்கப்புறம் உள்ள நடிகர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலையும் சினிமாவில் தயாரிப்பாளர்களை மதித்தாங்க. தயாரிப்பாளர்களை மதித்தாங்க. தயாரிப்பாளர் தான் முதலாளின்னு நினச்சாங்க. தயாரிப்பாளரை தெய்வமாக நினச்சாங்க. அப்படி இருந்த சினிமா இன்றைக்கி வந்து ஒரு சில நடிகர்கள் எல்லாம் உள்ளே வர ஒரு காலகட்டம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கே நிறுத்துகிறேன்னு புரிஞ்சுங்க. அங்கேருந்து உள்ள வர நடிகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஹேவியரே வேறு மாதிரி ஆயிடுச்சு.